வண்ணமயமான பூக்களும் வானுயர்ந்த மரங்களும் நிறைந்த ஒரு அழகான காடு. அங்கே ரோனி என்ற துருதுருப்பான அணில்குட்டி வாழ்ந்து வந்தது. ரோனிக்கு எந்நேரமும் ஓடிப்பிடித்து விளையாடுவதில்தான் ஆர்வம். ஆனால் கல்வி கற்பதில் மட்டும் அது அக்கறை காட்டவில்லை. அதே மரத்தடியில் அறிவு கடலான ஆந்தை தாத்தா எப்போதும் புத்தகங்களை வாசித்துக் கொண்டிருப்பார். அவர் ரோனியை அழைத்து, "அன்பு செல்லமே, விளையாட்டைப் போலவே அறிவை வளர்க்கும் கல்வியும் மிக முக்கியம்" என்று அன்புடன் அறிவுறுத்தினார். ஆனால் ரோனியோ புத்தகங்கள் எல்லாம் சலிப்பை தரும் என்று கூறிவிட்டு விளையாடச் சென்றது. ஒரு நாள் அந்த காட்டில் உள்ள விலங்குகளுக்காக ஒரு பெரிய விளையாட்டுப் போட்டி அறிவிக்கப்பட்டது. அதில் வளரும் இலைகளின் ரகசியம் என்ன என்ற விசித்திரமான புதிரொன்று கேட்கப்பட்டது. அங்கிருந்த அனைத்து விலங்குகளும் விடை தெரியாமல் திகைத்து நின்றன. ரோனியும் குழப்பத்தில் ஆழ்ந்தது. அப்போதுதான் ஆந்தை தாத்தாவின் சொற்கள் அதன் நினைவுக்கு வந்தது. ஓடிச் சென்று ஆந்தை தாத்தாவுடன் இணைந்து புத்தகங்களை புரட்டிய போது சூரிய ஒளி, நீர் மற்றும் காற்றுதான் இலைகளின் வளர்ச்சிக்கு தேவை என்ற உண்மையை ரோனி கண்டறிந்தது. உடனே மேடைக்குச் சென்று சரியான பதிலை கூறி அந்த போட்டியில் மகுடம் சூடியது ரோனி. கல்வியின் வல்லமையை அன்று உணர்ந்து கொண்ட ரோனியானில் அன்று முதல் ஆந்தை தாத்தாவுடன் இணைந்து ஆர்வமாக படிக்கத் தொடங்கியது. இறுதியில் கல்வி என்பது ஒரு அழியாத பொக்கிஷம், அதுவே நம் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் பேரறிவு என்ற பாடத்தை ரோனி அனைவருக்கும் உணர்த்தியது.